अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। रब्बिश्रह लि सदरी वयस्सिर लि अम्री वஹுலுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றோம். நாம குர்ஆன் கூறக்கூடிய ரகசியங்கள் அப்படிங்கிற தலைப்புல அல்லாஹ்வின் படைப்பினத்தை பற்றியும் அது எந்த நாட்களில் படைக்கப்பட்டது அப்படிங்கிறது குறித்தான் பல விஷயங்களை குறித்து தெரிஞ்சு வரோம். அந்த அடிப்படையில் இன்றைய 10வது பாகத்தில் நாம் காணக்கூடிய செய்தியானது திங்கட்கிழமை அன்று அல்லாஹாலா மரங்களை படைத்ததா சொல்லி காட்டுறான். சனிக்கிழமையன்று அல்லாஹாலா வானம் பூமியை படைத்ததாகவும் ஞாயிற்றுக்கிழமையில மலைகளை படைத்து திங்கட்கிழமை அன்னைக்கு மரங்களை படைச்சதா சொல்கிறான். அல்லாஹாலா தன்னுடைய திருமறையில் 36வது அத்தியாயத்தின் 33 முதல் 36வது வசனம் வரைக்கும் சொல்லும்போது, இறந்த பூமி அவர்களுக்கு ஒரு சான்றாகும், அதை நாம் உயிர்ப்பிக்கிறோம், அதிலிருந்து தானியத்தை வெளிப்படுத்துகிறோம், அதிலிருந்து அவர்களுக்கு உண்ண கொடுக்கிறோம், அதில் பேரிச்சம்பழம் திராட்சை தோட்டம் அப்படின்னு சொல்லி பல வகையான கனிகளை நாம் வெளியாக்கி அவங்களுக்கு உண்ணக்கூடிய வகையில் அவங்களுக்கு உணவளிக்கிறேன், அவர்கள் எதையும் தன்னுடைய கையால் தயாரிக்கலை அப்படிங்கிறதையும் மனிதர்கள் நன்றி செலுத்த மாட்டாங்களா அப்படிங்கிறதையும் அல்லாஹ் கேட்குறான். இன்னும் இந்த பூமியில் முளைக்க செய்வதிலிருந்து அவங்களுக்கு அறியாதவற்றின் பல வகையான ஜோடிகளை வெளிப்படுத்தியிருக்கேன்னு சொல்லி காட்டுறான். அப்போ பூமியில் ஆண் மரம் பெண் மரம்னு சொல்லி உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லாத்துக்குமே ஜோடிகள் இருப்பதாகவும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதே போலவே 6வது அத்தியாயத்தின் 99வது வசனத்தில் சொல்லும்போது, அவனே வானத்திலிருந்து தண்ணீரை இறக்குகிறான், அதன் மூலம் ஒவ்வொரு பொருளின் விளைச்சலையும் வெளியேற்றுகிறான், அதிலிருந்து பசுமையான பயிர்கள் வெளியாகுது, அதனை அடுக்கடுக்காக பல தானிய பயிர்களையும் அவன் வெளிப்படுத்தி பேரிச்ச மரத்திலிருந்து பாலைகளில் தொங்கும் பல குவிகள்களையும் திராட்சை தோட்டத்திலையும் ஒலிவ மரத்திலையும் மாதுளை செடியிலையும் உங்களுக்கு பலவிதமான கனிகளை அவன்தான் கொடுக்குறான், அதன் பலன்களை நீங்கள் சுவைத்து மகிழ்றீங்க, அதை எப்படி அல்லாஹ் செய்கிறாங்கிறத கவனித்து பாருங்க, நம்பிக்கை கொள்ளும் சமுதாயத்தில் அதுக்கு பல சான்றுகள் உண்டு அப்படிங்கிறதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்படியாக இந்த பூமியில் பல வகையான பயிர்களையும் மரங்களையும் செடி கொடிகளையும் அல்லாஹாலா முளைக்க செய்து இது எல்லாத்தையுமே மனுஷன் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கிறதுக்காகவே படைச்சிருக்கிறதுன்னு சொல்கிறேன் காட்டுறான். இந்த மரங்கள் அல்லாஹுடைய சான்றுகளில் ரொம்பவும் பெருசானது. வானத்திலிருந்து பூமி முழுக்க ஒரே வகையான தண்ணி தான் இறக்கப்படுது, ஆனால் ஒவ்வொரு விதையிலிருந்தும் அது பல நூறு பல ஆயிரக்கணக்கான தானியத்தையும் பழங்களையும் கனி வகைகளையும் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஒவ்வொன்றும் தனித்தனியான விதத்திலையும் தனித்தனியான தோற்றத்திலையும் சுவையிலையும் நிறத்திலையும் காணப்படுறதையும் பார்க்குறோம். இதற்கு பின்னாடி நிச்சயம் படைப்பாளன் ஒருத்தன் இருக்கான், அவனுடைய கட்டளையின் கீழே தான் இது எல்லாமே மனிதனுக்கு உணவளிக்கக்கூடியதாக இருக்குதுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இப்படியாக மரம் அப்படின்னாலே நம்முடைய நினைவுக்கு வர வேண்டியது, இதை குறித்து இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா, முதல்ல படைக்கப்பட்ட மனிதனான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் சுவனத்தில் அவங்கள ஒரு சந்தோஷமான தோட்டத்தில் வாழ வச்சான். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷனை சொல்லி, இந்த குறிப்பிட்ட மரத்தை நீங்கள் நெருங்கக்கூடாதுன்னு ஒரு சட்டத்தை விதிச்சிருந்தான். அந்த கட்டளைக்கு மாறு செய்ததுனால தான் மனித சமுதாயம் பூமிக்கு இறக்கப்பட்டு இன்னைக்கு நாம் வாழக்கூடிய ஒரு நிலையை அடைஞ்சிருக்கோம். இந்த விஷயத்தை பற்றி அல்லாஹாலா தன்னுடைய திருமறையில் 7வது அத்தியாயத்தின் 19 முதல் 22வது வசனம் வரைக்கும் சொல்லும்போது, ஆதமே, நீயும் உனது மனைவியும் இந்த சொர்க்கத்தில் தங்குங்கள், விரும்பியவாறு இருவரும் உண்ணுங்கள், இந்த மரத்தை நெருங்காதீர்கள், இருவரும் அநீதி இழைக்கப்பட்டவர்களாக ஆயிடுவீங்க அப்படிங்கிற விஷயத்த அல்லாஹ் சொல்கிறான். அவ்விருவருக்கும் மறக்கடிக்கப்பட்ட வெக்கத்தலங்களை பற்றி புரிய வைப்பதை எண்ணமாக கொண்ட ஷைத்தான் இருவரிடமும் நீங்கள் எப்போதுமே வானவர்களாகவும் நிரந்தரமாக இங்கேயே தங்கி இருப்பதற்காகவும் நீங்கள் ஆசைப்படுவீங்கிறதுக்காகத்தான் அல்லாஹாலா உங்களை இந்த மரத்தின் பக்கம் நெருங்க வேணான்னு உங்களுக்கு தடை செஞ்சுருக்கான் அப்படின்னு ஆசை வார்த்தையை ஷைத்தான் சொல்கிறான். நான் எப்போவுமே உங்களுக்கு நலம் நாடுறவன் அப்படின்னு போய் சொல்லி அந்த ஷைத்தான் இருவரையும் ஏமாற்றி அந்த மரத்தின் பக்கம் நெருங்க வச்சு அந்த கனியை சாப்பிட வச்சான். இப்படி அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செஞ்சு அந்த கனியை சாப்பிட்டதுனால, அந்த மரத்தின் பக்கம் நெருங்கினதுனால அவ்விருவருக்கும் வெட்கத்தலங்கள் வெளிப்பட்டு அவங்க சொர்க்கத்தில் இருந்த அந்த இலைகளை எடுத்து தன்னுடைய உடல்களை மறைச்சிக்கிட்டாங்க.
அப்போ அல்லாஹ் தஆலா இருவரையும் அழைச்சி, அந்த மரத்தின் பக்கம் நெருங்கக்கூடாதுன்னு நான் உங்களுக்கு சொல்லலையா? ஷைத்தான் உங்களுக்கு எதிரின்னு நான் ஏற்கனவே சொல்லலையா? ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு அவங்கள கேட்குறான். இப்படியாக தடுக்கப்பட்ட மரம் அப்படிங்கிறது அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள தடுத்த விஷயத்த குர்ஆன்ல நம்ம பார்க்க முடியுது. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரங்களை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா, முஸ்லிம்களுக்கு உதாரணமாக ஒரு விஷயத்த சொல்லி காட்டுறாங்க. இது சம்பந்தமான ஹதீஸ் புகாரியில 131வது ஹதீஸா இருக்கு. நபி அவங்க ஒரு சபையில அமர்ந்து மக்களை பார்த்து, ஒரு மரம் இருக்கு, அதனுடைய இலைகள் உதிர்வதில்ல. அப்படி ஒரு சிறப்பான மரமானது முஸ்லிம்களுக்கு உதாரணமா கூறப்படுது. அது எதுன்னு தெரியுமான்னு கேட்குறாங்க. அப்போ சபையில பெரிய ஆட்கள் நிறையா இருக்கும்போது, அதுல சிறுவராக இருக்கக்கூடிய அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஆன்சர் தெரியுது. என்றாலும் அவங்க வெட்கப்பட்டு சொல்லாம அமைதியாவே இருந்துடுறாங்க. பிறகு சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரே நீங்களே சொல்லுங்கங்கும்போது, அது பேரித்த மரம். அதனுடைய இலைகள் உதிர்வதில்ல. இது முஸ்லிம்களுக்கு உதாரணமா சொல்லப்படுதுன்னு நபி அவங்க சொல்லி காட்டுறாங்க. அது மட்டுமல்லாம முஸ்லிமுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டம் அது பெருசா இருந்தாலும், சிறியதாக இருந்தாலும், அது முஸ்லிம்களுக்கு நன்மையாகவே இருக்கும்னு சொல்லி, ஒரு மனிதருக்கு காய்ச்சல் ஏற்படுது, ஜுரம் வந்துச்சு அப்படின்னா, இதன் மூலம் நம்முடைய பாவங்கள் அழிக்கப்படுதுன்னு சொல்லி நபி அவங்க ஒரு உதாரணத்தையும் சொல்றாங்க. அது என்னன்னா, மரத்திலிருந்து இலைகள் காய்ந்து உதிர்ந்து கொட்டுவதை போல, நம்ம உடம்பு சரியில்லாம போகும்போது, நம்முடைய பாவங்கள் எல்லாம் உதிர்ந்து கொட்டுது, அது நம்மளை விட்டு அழிக்கப்படுது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லி காட்டுறாங்க. மேலும் நபி அவங்க சொல்லக்கூடிய ஹதீஸ் முஸ்லிம்ல 3160வது செய்தியாக இருக்கு. நாம நட்டு வைக்கக்கூடிய மரமானது, ஒரு முஸ்லிம் ஒரு மரத்தை நட்டு வைக்கிறாரு, அதன் மூலம் நாம என்றென்றும் நிரந்தரமான சதக்கத்துல் ஜாரியா என்று சொல்லப்படக்கூடிய நிரந்தர நன்மையை அடைஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறத பத்தி, நாம சாதாரணமா நட்டு வைக்கக்கூடிய ஒரு விதையின் மூலம் வரக்கூடிய மரத்திலிருந்து கனி வகைகள் காய்ச்சி கொழுங்கிறது, அதை போற வர மக்களோ அல்லது பறவைகளோ சாப்பிட்டுச்சுன்னா, அதுல யாராவது நிழலுக்காக அமர்ந்தாங்கன்னு சொன்னா, இது அனைத்துமே அவருக்கு நன்மையாக எழுதப்படும். நிரந்தர நன்மையை தேடித்தரக்கூடிய செயல்கள்ல மரத்தை நடுறதையும் நபி அவங்க சொல்லி காட்டுறாங்க. இவ்வளோ நேரம் நாம நல்ல ஒரு முஸ்லிமுக்கான உதாரணத்தை ஒரு பேரிச்சம்பழம்னு பார்த்தோம். இதே போலவே தீய மனிதர்களுக்கு ஒரு உதாரணமாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில 14வது அத்தியாயத்தின் 24 முதல் 26 வரைக்கும் சொல்லும்போது, நல்ல கொள்கைக்கும் சரியான வழிமுறையில் இருக்கக்கூடியவருக்கும் ஒரு மரத்தை அல்லாஹ் தஆலா உதாரணமாக சொல்கிறத நீங்கள் அறியவில்லையா? அந்த மரத்தினுடைய வேர் ரொம்ப பூமியில் ஆழமாக உறுதியாக தாங்கி பிடிச்சு இருக்கும். அதனுடைய கிளைகள் ஆகாயத்தை நோக்கி இருக்கும். தன்னுடைய இறைவனுடைய கட்டளையின் பேரில் அது கனி வகைகளை அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது நல்ல மனிதர்களுக்கான உதாரணம்னு சொல்லிட்டு, அதை தொடர்ந்து தீய கொள்கையுடைய ஒரு கெட்ட மனிதருக்கு ஒரு மரம் இருக்குது. அதனுடைய மேற்பரப்பு பலம் இல்லாமல், ஒரு உறுதித்தன்மை இல்லாமல் மேல் பரப்புலேயே இருக்கும். ஒரு காற்றோ மழையோ வீசுச்சுன்னு சொன்னால் அந்த மரம் வேரோடு பிடுங்கப்பட்டதாக ஆகிடும் அப்படிங்கிற உதாரணத்தை சொல்லி காட்டுறான். இப்படியாக அல்லாஹ் தஆலா நல்ல மனிதருக்கும் கெட்ட மனிதருக்கும் மரத்தை உதாரணமாக சொல்லி, அந்த மரத்தினுடைய வேறு பலமிழந்து இருக்கு அப்படின்னா அவங்களுடைய ஈமானின் பலகீனம் தான் காரணம். ஒருத்தர் பலமான ஈமானோடு இருந்தார்னா அவருடைய வேர்க்கால் பூமியில் பறந்து விரிந்து ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படிங்கிறதையும் நமக்கு தெளிவுபடுத்துகிறான். இன்னும் இந்த உலகத்தில் மரம் மட்டைன்னு சொல்லி எல்லாத்தையுமே கடவுளாக வணங்கக்கூடிய பல செயல்களையும் இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இது இன்னைக்கல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்திலையுமே மரங்கள் கடவுளாகவும் இன்னும் சக்தி தரக்கூடியதாகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் கருதப்பட்டிருக்கு. எப்படின்னு சொன்னால், இது சம்பந்தமான ஹதீஸ் அஹ்மதில் 20892வது ஹதீஸ். ஹுனைன் அப்படிங்கிற ஒரு போரை முடிச்சுட்டு நபி அவர்களும் சஹாபாக்களும் திரும்பி வரக்கூடிய ஒரு சமயத்தில் ஒரு மரத்தை பார்க்குறாங்க. அந்த மரத்தில் இணை வைக்கக்கூடியவர்கள்லாம் அவங்களுடைய வாளை, அவங்க போருக்காக கொண்டு போகக்கூடிய அந்த பொருட்களை கட்டி தொங்க விடுறது வழக்கம். அதுக்கு தாத்து அன்வாத் அப்படிங்கிறது பேர். ஏன் அந்த ஆயுதங்கள் அதில் தொங்க விடுறாங்க அப்படின்னு சொன்னால், அப்படி செய்கிறதின் மூலம் மரத்திலிருந்து நமக்கு சக்தி கிடைத்து இந்த போரில் நம்ம வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இதை பார்த்த சஹாபாக்கள் எல்லாம், எங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு தாத்து அன்வாத்தை ஏற்படுத்தி கொடுங்களேன்னு கேட்குறாங்க. அப்போ அல்லாஹுடைய தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கூட்டத்தார் செய்த மாதிரியான தவறை நீங்களும் செய்ய பார்க்குறீங்களே, இப்படி தான் மூசா நபி கூட்டமும் தங்களுக்கும் வணங்குறதுக்கு ஏதாவது வேணும்னு சொல்லி காளை கன்றை வணங்கினாங்க அப்படின்னு ஆரம்பத்திலேயே அதனை கிள்ளி எறிஞ்சு, இது மிகப்பெரிய தவறு,
வெற்றியோ தோல்வியோ அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருது. நாம இந்த மாதிரி மடமைத்தனமான செயலை செய்யறதுனால நமக்கு ஒருபோதும் வெற்றி வராது அப்படிங்கிறத நபி அவங்க தடுக்கிறாங்க. இன்னைக்கும் பல ஊர்கள்ல குழந்தை பிறக்கணுங்கிறதுக்காக மரத்துல தொட்டில் கட்டியும் கயித்துல காய்கறிகளை தொங்க விடுற காட்சிகளையும் நம்ம பார்க்கலாம். இது எல்லாமே மார்க்கத்துக்கு புறம்பான செயல் அப்படிங்கிறத விளங்கிக்கணும். இதனை தொடர்ந்து மரங்கள் சம்மந்தப்பட்ட இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேராஜ் பயணம் விண்வெளி பயணத்துக்கு சென்று வரும்போது அங்க சில காட்சிகளை பார்க்குறாங்க. நபி அவங்க தங்களோட வீட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இறங்கி வந்து அவங்கள மக்காவில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து பைத்துல் முகத்தஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பள்ளிவாசல், அதாவது பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. ஃபுராத் அப்படிங்கிற வாகனத்தில் அவங்கள ஏற்றி மின்னல் வேக பயணமாக ஒரே இரவில் இங்கேருந்து ஜெருசலத்துக்கு போகிறாங்க. அங்கே அனைத்து நபிமார்களும் தங்களோட வாகனத்தை கட்டிட்டு அங்கேருந்து தான் வானலோகத்துக்கு நேரடியாக வானத்துக்கு செல்லக்கூடிய பாதை திறந்து அந்த போர்ட்டலின் மூலம் மேராஜ் பயணம் செல்கிறாங்க. அங்கே பல காட்சிகளை பார்க்குறாங்க. அதில் ஒன்று தான் சித்ரத்துல் முன்தஹா அப்படிங்கிற இலந்தை மரம். அதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த சித்ரத்துல் முன்தஹா அப்படிங்கிற சிறப்பு வாய்ந்த இடம் ரொம்ப பிரமிக்க வைக்கிற அளவுக்கு பயங்கர பெருசாகவும் பிரம்மாண்டமானதாகவும் இருந்துச்சு. அதனுடைய கனிகள், அதோட பழங்கள் எப்படி இருந்துச்சுன்னா, ஹஜ்ர் நாட்டு கூஜாவை போல பெருசு பெருசாக அதனுடைய பழங்கள் இருந்துச்சு. அதனுடைய இலைகள் யானையுடைய காதை போல அந்த சைஸுக்கு இருந்துச்சு. அதில் சிகப்பு கலர் மாணிக்கம் அல்லது பச்சை நிற மரகதம் போன்ற பழங்கள் காயாகவும் கனியாகவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மரத்தினுடைய வேர் பகுதியில் 4 நதிகள் ஓடுச்சு. இது என்ன நதின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேட்கப்படும் போது, இந்த 4ல் 2 நதி உட்புறமாக சொர்க்கத்துக்குள்ளர ஓடக்கூடிய நதிகள், மீதி இருக்கக்கூடிய 2 நதி பூமியில் ஓடக்கூடிய நதின்னு சொல்லி அதனுடைய பேரையும் நமக்கு தெளிவுபடுத்துகிறாங்க. அதாவது நெயில் நதியும் யூப்ரட்டிஸ் நதியும் அந்த சித்ரத்துல் முன்தஹா அப்படிங்கிற மரத்தின் வேருக்கு கீழிலிருந்து பூமியில் விழுகுது. அதனால தான் இன்ன வரைக்கும் நெயில் நதி எங்கிருந்து ஆரம்பிக்குது எங்கே முடியுதுன்னு விஞ்ஞானத்தில் உயர்ந்து நிற்கக்கூடியவர்களால் கூட கண்டுபிடிக்க முடியாத நிலை இருக்குது. அப்போது நெயிலும் யூப்ரட்டிஸ் நதியும் பூமிக்கு வெளியில் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடியது. அதுவே சொர்க்கத்துக்குள்ளே ஓடக்கூடிய நதியானது சஞ்சபீல் அப்படிங்கிறதும் கௌசர் அப்படிங்கிற நீர் தடாகமும் சொர்க்கத்துக்குள்ளே ஓடுறதா நமக்கு விளக்கம் அளிக்கிறாங்க. இப்படியாக இழந்த மரம் அப்படிங்கும்போது ஒருவர் இறந்து விட்டால் அவருக்கு இழந்த இலையை கொண்டு அது ஒரு பியூரிஃபிகேஷன் ப்ராசஸுக்காகவே எல்லாரும் அதை பயன்படுத்துறத நம்ம அறிஞ்சிருப்போம். இப்படியாக இந்த ஒரு மரத்தை நபி அவங்க மேராஜ் பயணம் போயிருக்கும்போது வானலோகத்தில் பார்த்த செய்தியையும் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சொர்க்கத்தினுடைய மரங்களை பற்றியும் நமக்கு அல்லாஹுடைய தூதர் தெளிவுபடுத்தும் போது, அங்கே இருக்கக்கூடிய மரங்கள் தங்கமாகவும் வெள்ளியானதாகவும் இருக்கும். தங்க மரம் வெள்ளி மரம்னா அதை பார்க்க எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும்னு நம்ம கற்பனவே பண்ண முடியாது. நாம் எல்லாருக்குமே இப்படி ஒரு தங்க மரம் நம்ம வீட்டில் இருக்கணும், தினந்தோறும் அதிலிருந்து ஒவ்வொரு தங்க காசுகள் நாம் பெற்றுக்கணும்னு ஆசை இருக்கும். இப்படியாக சொர்க்கம் முழுக்க தங்கத்தாலையும் வெள்ளியாலையும் மரங்கள் இருக்குன்னா அது எவ்வளோ பிரமிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சுவனத்தில் ஒரு மரத்தினுடைய நிழல் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நபி அவங்க சொல்கிற செய்தி 3252வது செய்தியாகவும் 6553வது செய்தியாகவும் புகாரியில் இடம்பெற்றிருக்கு. அதாவது குதிரையில் பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு மனிதர் 100 வருஷம் ட்ராவல் பண்ணால் கடந்து சென்றால் எவ்வளோ தூரம் எடுக்குமோ அந்த அளவுக்கு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தினுடைய சைஸு, அதனுடைய நிழல் அந்த அளவுக்கு நீளமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, கற்பனையே பண்ண முடியாத அளவுக்கு சொர்க்கத்தின் மரங்கள் ரொம்பவுமே பிரமிக்க வைக்கிற வகையில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. சொர்க்கத்தின் மரங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அதே சமயம் நரகத்திலையும் சில மரங்கள் இருக்குது. அதை பற்றி அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் என்ன சொல்கிறான்னு தெரியுமா? 44வது அத்தியாயத்தின் 43லேருந்து 46வது வசனம் வரைக்கும் ஒரு மரத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். அதுதான் ஜக்கூம். நரகவாசிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய உணவுல ஒன்று தான் இந்த ஜக்கூம் மரம். அதை குற்றவாளிகளுக்கு கொடுப்பேன். அது ஒரு முள் மரம். அதனை சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய முள்கள் எல்லாம் வெயித்தை கீறி கிழிச்சு அவங்களுடைய வெயிரே கிழிஞ்சு போகிற அளவுக்கு பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க தாகிக்கும் போது அவங்களுக்கு உருக்கிய செம்பை போல கொதிக்கிற சீல் நீரை
தாகத்துக்காக கொடுப்பேன். அதை குடிக்கும்போது குடலெல்லாம் வெந்து அப்படியே துண்டு துண்டா விழுந்துரும் அப்படிங்கிற செய்திகளை எல்லாம் இந்த வசனங்கள்ல சொல்லி காட்டுறான். இந்த ஜக்கும் மரத்தை பற்றியும் அது எப்படி இருக்கும், எங்கே இருக்குங்கிற டீட்டெயில்ஸையும் அல்லாஹாலா குர்ஆன்ல 37வது அத்தியாயத்தின் 62 முதல் 65வது வசனம் வரைக்கும் சொல்லும்போது, அது சிறந்த தங்குமிடமா அல்லது ஜக்கும் மரமா, அதனை குற்றம் செய்த குற்றவாளிகளுக்காக சோதனையாக நாம் ஆக்கியிருக்கோம். அது நரகத்தின் அடித்தட்டிலிருந்து வெளிப்படும் ஒரு மரமாகும். அதனுடைய பாலை ஷைத்தானின் தலையை போன்று இருக்கும். அவர்கள் அதிலிருந்து சாப்பிடுவார்கள், அதிலிருந்து வைத்த நிரப்புவார்கள். கொதிக்க வைக்கப்பட்ட பானம் அதற்கு மேல் அவங்களுக்கு உண்டு. மேலும் அவர்கள் மீளுவதெல்லாம் நரகத்துல தான். அவங்க முன்னோர்களை பின்பற்றினதும் அவங்கள திருத்த தவறிலிருந்து அவங்கள மீட்க நபிமார்களை அனுப்பியும் அவங்க அதனை புறக்கணிச்சதும் தான் இன்னைக்கு அவங்கள நரகத்தில் கொண்டு வந்து சேர்த்திருக்கு அப்படிங்கிற செய்தியையும், நரகத்தில அடித்தட்டில் வளரக்கூடிய ஒரு மரம் தான் இந்த ஜக்கும்ங்கிறது, அதனுடைய பாலை ஷைத்தானுடைய தலையை போல இருக்கும் அப்படிங்கிறதையும் அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லி காட்டுறான். இப்படியாக இன்றைய பதிவில் நாம அல்லாஹுடைய படைப்புகளில் திங்கட்கிழமை அன்று படைக்கப்பட்ட மரங்களை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் கூறப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பயனளிக்க கூடும்னு நம்புகிறோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் இன்னும் பல விளக்கங்களை தெரிஞ்சுக்க காத்திருக்கோம். தொடர்ந்து இல்முல் இஸ்லாமோடு இணைந்திருப்போம். நல்ல விஷயங்களை நாமும் தெரிந்து அதனை அடுத்தவர்களுக்கும் எடுத்து கூறி அந்த நன்மையும் அடைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்து சொர்க்கத்தில் நுழையச் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.